ஏசாயா 64வது அதிகாரம், ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? காத்திருக்கிறவர்களுக்கு அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவன் அநேக காரியங்களை செய்ய அல்லது செய்விக்க அவருடையவர்களை காத்திருக்க வைக்கிறார். 31வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அதனுடைய 19வது வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல, அந்த காரியம் சின்ன காரியமும் அல்ல, அது பெரிய நன்மை. ஆமென். ஈசாக்கை மட்டும் கொடுப்பது கர்த்தருக்கு நோக்கமா இருக்குமானால் ஆபிரகாமை இத்தனை வருடம் காத்திருக்க வைத்திருக்க மாட்டார். ஈசாக்கின் இடத்திலே ஆமேன் சந்ததி விளங்கும்படியும் ஈசாக்கின் மூலமாய் ஆமேன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படும்படியாகவும் தேவன் பெரிய திட்டம் கொண்டிருந்ததுனால ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்னதாக அவனை கர்த்தர் ஈசாக்கின் தகப்பனாய் மாற்றுவதற்கு முன்பதாக கர்த்தர் யாராய் மாற்றினார் தெரியுமா? ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆமென். 99 வயசுல ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான். 100வது வயசுல ஆபிரகாம் ஈசாக்குக்கு தகப்பனாகிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம் மனசுல என்ன வைத்திருக்கிறாரோ அப்படி முதல்ல மாத்துறார். ஆமென். அவன் ஜாதி, நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய், உன் மனைவி நீ சாராய் எனப்படாமல் சாராள் எனப்படுவாள். கர்த்தர் ஜாதிகளுக்கு. ஆமா. எனவேதான் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை வேதம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி என்று. ஆமென். லூக்காவில் எழுதும் போது இயேசு கிறிஸ்து அதுக்கு முந்தின தலைமுறையை சொல்லி 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 ஆதாம் தேவன் என்று முடிகிறது. ஆனா மத்தேயு எழுதும் போது அது யூதருக்கென்று பிரத்யட்சமாய் அது விசேஷமாய் எழுதப்பட்டபடினாலே எங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஆபிரகாம் இடத்திலிருந்து. இதெல்லாம் ஆபிரகாம் நினைச்சு பார்த்திருப்பாரா? எனவேதான் தேவ பிள்ளைகளே, தேவன் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அந்த காத்திருக்க வைக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் என்பது அது எவ்வளவு பெரிதாயிருக்கிறது, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இந்த விசுவாசம் மட்டும் தாவீதுக்கு இல்லாம இருந்திருந்த தாவீதே சொல்லி இருக்கிறாரு, நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குற? ஐயோ அது அவங்க சொல்லட்டும், அவங்களுக்கு தெரியாதுல்ல உனக்கு கிடைக்க போகிற நன்மை, உனக்கு உண்டாகிற மேன்மை என்று. ஆமே. காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியத்தை, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் காத்திருந்திருப்பார்கள் என்றால் என்ன கிடைத்திருக்கும்? ஜீவ விருட்சம் கிடைச்சிருக்கும். காத்திருக்காததுனால கரெக்டா சொன்னீங்க, மரணம் கிடைத்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த ஜீவ விருட்சத்தை வச்சதே எதுக்கு தெரியுமா? இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. இந்த காத்திருக்கிற பீரியட் தான் டெஸ்டுக்காக இன்னொரு பழத்தை வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த சாத்தான் பாத்தீங்களா, ஜீவ விருட்சத்தை பேச வேண்டியது தானே. நீ சாகவே சாகமா, அவர் என்ன சொன்னார்? சாவன் தானே சொன்னார். நான் உனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லவா? அதான் பாரு ஜீவ விருட்சம், அதை மட்டும் நீ சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாக மாட்ட. இப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு பாராட்டு விழா கூட வைக்கலாம். இல்லது பாம்புக்கு என்ன ஊத்துறாங்க? பாலாவது ஊத்தலாம். இது அப்படி இல்லை.
அவன் சாகணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதனால அவன் பழத்தை மாத்தி காட்டுறான், பாதையை மாற்றி காட்டுவான். அவ்வளவுதான். பிசாசு வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். பைபிளோட தான் வருவான், வசனத்தோட தான் வருவான். பாதையை மாத்தி காட்டிடுவான். பாதையை மாத்தி காட்டி சத்தியத்தை மாத்தி சொல்லிட்டே இருப்பான். ஆமே. சில ரூட்டை மாத்தி சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சென்னைக்கு போனார். அவருக்கு பைக் எடுத்துட்டு போனார். ஒருத்தர்கிட்ட போய் ரூட்டு கேட்டார். சார் இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு. அது அடுத்த தெருவில் தான் இருக்கு. இவருக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் காட்டித்தாரேன். சரி, பைக்கில் ஏற்றியாச்சு. கூட்டிட்டு போறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டுட்டு நீங்க என்ன ஏற்றி விட்டீங்கல்ல, அதுக்கு 2 தெரு தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவருக்கு தாங்க முடியல. திருப்பி வாரார். ஊர்ல வந்துட்டு எனக்கு தாங்க முடியல, திருப்பி நான் பார்த்துருந்தா கண்டிப்பா அடிச்சிருப்பேன், என்ன இப்படி சுத்த விட்டுட்டார். இதுதான் பிசாசுக்கு வேலை. நம்ம கூட தான் பைக்ல ஏறுவோம். நான் கூட்டிட்டு போறேன் வா, இறக்கிட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆமே. அந்த ஆள் இங்கே தான் இருக்கிறாரு. ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப அவருக்கு பொக்கு பொக்குன்னு இருக்கு, நம்மள பார்ப்பாங்களா? ஆமே. இப்படிதான் சத்துரு செய்வான். பாதையை மாத்தி காட்டிட்டு சொல்லிட்டு பண்ணி சாக மாட்டேன்னா உண்மையிலே அவன் எந்த பழத்தை காட்டியிருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த விருட்சத்தை யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனோ அவன் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பே. அப்ப என்ன ஏன் காத்திருக்க வைக்கிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்காக. அப்ப காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஆமே கவனிக்க வேண்டிய 5 காரியங்களை ரூத்தின் புஸ்தகத்தில் இருந்து சொல்லி இந்த காலை வேளையிலே செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நகோமி ரூத்தை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நகோமி பல இடங்களிலே ஆவியானவருடைய நிழலாய் பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும். ரூத்துக்கு தேவனை குறித்த சத்தியத்தை எடுத்து கூறினது யாரு தெரியுமா? இந்த நகோமி. ரூத்தை பெத்லகேமுக்கு கொண்டு வந்தது யாரு தெரியுமா? நகோமி. உடனே நகோமியை ஆவியானவர் கேட்டக்கூடாது. நகோமிக்கு சில நல்ல கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு, அது வேண்டாம். பைபிள்ல எல்லாருமே அப்படித்தான். அந்த பழைய ஏற்பாடு நிழல். இந்த பழைய ஏற்பாடை பார்த்துட்டு புதிய ஏற்பாடை பார்க்கணும். பைபிள் புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள் புதுசா படிக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா எபிரேயர் 11 படிக்கணும். நீங்க எபிரேயர் 11 படிச்சுட்டு நீங்க திருப்பி ஆதியாகமத்துல இருந்து வந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே விசுவாசம் மேல நிற்கும். எல்லாத்துலயும் கிறிஸ்துவ நீங்க பார்ப்பீங்க. ஆமே. அதனால விசுவாசத்தினாலே ஆபையல் இல்லைன்னா நமக்கு சரித்திரம் போலவே இருக்கும். புதுசா படிக்கிறவங்க இல்ல, பல முறை படிச்சவங்களுக்கு இதை சொல்றேன். ஹல்லேலூயா. பைபிளை அந்த பார்க்க வேண்டிய கண்ணாடி தான், அந்த போட வேண்டிய கண்ணாடி தான் என்ன தெரியுமா? எபிரேயர் 11. ஆமே. அதை அப்படி போட்டுட்டு அது எங்க கிடைக்கும்? உங்க பைபிளை திறந்து பாருங்க. வீட்டு கீ மட்டும் இல்ல, பல காரியங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, நகோமி சொல்றாங்க ரூத்தை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அது போலதான் நமக்குள்ளிருக்கிற ஆவியானவர் நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கான சௌக்கியத்தை தேடி தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, சுகமாய் நமக்குள்ளே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேற்றரவாளன், தேற்றுகிறவர். மலையாளத்தில் எப்படி இருக்கும்னா காரியஸ்தன் இருக்கும். அதாவது எல்லா வேலையும் நமக்காக செய்கிறவர். எனவேதான் ஆவியானவர் என்னும் அந்த மேகத்துக்கு கீழே, அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே நாம் இருக்க பழக வேண்டும்.
என்னை நடத்துகிறது அவராக இருக்க வேண்டும். ஆமே. நம்ம காலையில் எழுப்பி புறப்பட்டு இடையில யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, அவர் தான் நம்மளை நடத்துறாரு. அப்போ ஓகே தானப்பா, கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறேன். வலது புறம் இடது புறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம காதுல கேட்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிறார். ஆமா, இது நம்ம யோசிச்சுட்டு ரைட் இது கரெக்டா இருக்கும் உடனே பண்றது இல்ல. இந்த நகோமி சொல்ற வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ வாழ்ந்திருக்கும் போதும் வாழணும், தாழ்ந்திருக்கும் போதும் வாழணும். வீட்டுல நன்மை நிறைஞ்சிருக்கும் போது நீ வாழணும், வீட்டுல நன்மை இல்லைன்னு இருக்கும் போது சாகணும் நினைக்க கூடாது, நீ வாழணும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாலும் நீ வாழணும், கிடைக்கலனாலும் நீ வாழணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அவன் நல்ல, அவனுக்கு என்ன பார்க்குற? ஏதோ சொன்னாங்க. ஆமே, யோபுக்கு உண்டான பிரச்சனை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு ஐயோ இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இங்கே அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே நேரம் மாறி பவுலுக்கு சுத்தி நிற்கிறாங்க சீஷர்கள். இப்படி ஆயிட்டேன்னு கல் எறிஞ்சாங்க. பவுல் எழும்பி அவர்களுக்கு திடப்படுத்திட்டு போறார். அவன் இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்கன்னு வந்து பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியாலாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி சொல்லிட்டாங்கன்னா சாட்சின்னு அர்த்தம். ஆமே. ஐயோ, நம்ம சந்தோஷமா இருந்தா ஒருவேளை சலுகை கிடைக்காதோ, அதனால மூஞ்ச பார்த்து ஏதோ 4 பேர் இறக்கப்பட்டு, அல்லேலூயா, நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து 5 காரியங்களை சொல்லுகிறேன். காத்திருக்கிறவர்களை 1 அறிந்து கொள்ளுங்கள். அதை சொல்லி விடுகிறேன், 5 முடிக்க முடியுமான்னு தெரியல. அறிந்து கொள்ளுங்கள். 2 ஆயத்தமாகுங்கள். 3 அகன்று போகாதிருங்கள். 4 அர்ப்பணியுங்கள். 5 அடங்கியிருங்கள். ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள், அகன்று போகாதிருங்கள், அர்ப்பணியுங்கள், அடங்கியிருங்கள். காத்திருக்கிறவர்கள் கவனத்திற்கு. அறிந்து கொள்ளுங்கள். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார். ரூத் சபைக்கு நிழலாய் அறியப்படுகிறார். நகோமி ஆவியானவருக்கு நிழலாய் அறியப்படுகிறார். இந்த ரூத்துக்கு போவாசை பத்தி என்னெல்லாம் தெரியும்? இந்த வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாசை பற்றி தெரிந்த காரியங்கள் என்னவென்றால், அதுக்கு மேல உள்ள சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். பலமுறை நாம இங்க பேசி இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல. ரூத் அறிந்த போவாஸ் யார் அப்படின்னா, அவர் தயை செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் பாதை காட்டுறவர். இதெல்லாம் ரூத்துக்கு தெரிஞ்ச போவாஸ். ஆனால் நகோமி ரூத்து கிட்ட வந்து இன்னொன்னு எடுத்து சொல்றாங்க. அவர் தயவு செய்கிறவர் உண்மைதான், அவர் கிருபை உள்ளவர் உண்மைதான், உனக்காக கதிர்களை சிந்த விட்டார் அல்லவா, அவர் நன்மை செய்கிறவர் உண்மைதான், உன்னை அந்த வேலைக்காரர்களோடு பந்தியில உட்கார வைத்தார் அல்லவா, அவர் உன் மேல இரக்கம் உள்ளவர் உண்மைதான், இந்த வயல்லே இருன்னு சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார் அல்லவா, அவர் தயவுள்ளவர் உண்மைதான், இன்னொருத்தங்க உன்னை அசட்டை பண்றதுக்கு ஈனம் பண்றதுக்கு இடம் கொடுக்காம காத்தார் அல்லவா, அவர் பாதுகாத்தார் உண்மைதான். ஆனா இது எல்லாவற்றை விட அவர் உனக்கு நெருங்கின உறவில் உள்ளவர். இதை நீ அறிந்து கொள்ளணும்.
ஆமென். அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் தயை பெருத்தவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். இந்த அறிவெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறதோ இதுக்கு மேல நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அவர் எனக்கு சொந்தக்காரர். ஹalleluya. இத எப்படி அன்னைக்கு நகோமி ரூத்துக்கு சொல்லி கொடுக்கிறாங்களோ அப்படியேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சேர்ந்து சொல்லுகிறார், நீ அடிமை அல்ல, நீ அவருக்கு பிள்ளை. ஆமென். இந்த அறிவு பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு மேல இறங்கி தாவீதை பிதாவே என்று கூப்பிட வைத்தார். பழைய ஏற்பாட்டில் பரலோக ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருப்பார். என்ன சொல்லுவார்னா, நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிதான்னு சொன்ன ஒரே ஆள் யார் தெரியுமா? தாவீது. என்ன துணிவு! வேற யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? என் அறிவுல இல்ல, இருந்தா சொல்லிருங்க. ஆமே. வேற யாராவது சொன்னாங்களா பாருங்க? இல்ல. அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஒருத்தரும் சொல்லல. தாவீது சொல்றார், ஆண்டவரே சொல்ற. அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என் பிதா என்பான். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் அவர் சொல்ற, ஏய் நீ அவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டேனா நீ நெருங்கிடுவ. அப்பாவா பிதாவாக, பிதாங்கிறார். ஜீசஸ் இந்த பூமியில வந்து ஒரு ஸ்டெப் கூட மேல. நீ எப்படி கூடணும் தெரியுமா? அப்பா. ஆமென். இந்த பிதாவேன்னு கூடும்போது கூட ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. ஃபாதர் அப்படி சொல்றது வேற, டாடி. ஹல்லேலூயா. அந்த டாடின்னு கூட வச்சிட்டார். மை பிலவட் ஜீசஸ் கிரைஸ்ட். உதவாத என்னில் நீங்க இல்லாம என் பொழுது, உதவாத என்னில் அமே நீங்க இல்லாம. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொன்னார், நீங்க பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு வர மாட்டீங்க. பிள்ளைங்க அழுதா யார்கிட்ட போவாங்க? பெற்றோட்ட போவாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான யார்கிட்ட போவாங்க? பெற்றோட்ட போவாங்க. பிள்ளைகளை தூக்கணும்னா யார்கிட்ட போவாங்க? பிள்ளைகளுக்கு தூங்கணும்னால யார்கிட்ட போவாங்க? அது நாங்க சர்ச்சுக்கு தான் வரும். எல்லாத்துக்கும் இப்படி நீ மாறலன்னா நீ பரலோகத்துக்கு வந்துட மாட்டேன்டார். காத்திருக்கிறவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த போவாஸ் ரொம்ப நல்லவர்னு தெரியும். ரூத்தே, உனக்கு அதை தாண்டி ஒண்ணு தெரியணும். என்ன தெரியுமா? அவர் உனக்கு சொந்தக்காரர். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த பெத்லகேம்ல நீ நினைச்சிருப்ப எனக்கு யாருமே இல்லை, என் உறவுகள் மோவாபில் இருக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த போவாஸ் உனக்கு சொந்தக்காரர். அதுவும் சாதாரண சொந்தம் இல்ல, நெருங்கின நெருங்கின. எனவேதான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலையா. வெட்கப்படல, அவர் வெட்கல. ஆமே. அவன் கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லும் போது, அதாவது நம்மளை எத்தனை பேர் சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கு வெட்கப்படாம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட நன்மை இருக்கும்போது நம்மளை சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். ஆனா உண்மை இல்லாத தருணத்துல, ஆமே, உண்மை உண்மை. ஆமே. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம உங்க சொந்தக்காரங்க வீட்டு பக்கம் போங்க, காத்து வரலனாலும் பரவாயில்லன்னு விண்டோ க்ளோஸ் ஆகும். அதான் உண்மை. இவர் வெட்கப்படல, இவர் வெட்கப்படல. ஆனா நாம வெட்கப்படுகிறோம்.
உங்களுக்கு இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு தெரியல, ஆனா இந்த அறிவு இருக்கணும். ஆவியானவரை தான் இங்க பாரு, நீ இந்த ஃபார்முலா எல்லாரும் கூடுற மாதிரி பிதாவே எல்லாம் கூடாது. அப்பா பிதாவே எப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து என்டர் ஆகுறாரோ அதுக்கப்புறம் அவரெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம்ல. என் செல்லம் நீங்க தான் ஏசப்பா. யூதர்கள்ட்ட எல்லாம் போய் பாடுங்க, என்னையா நாங்க யெகோவான்னு கூப்பிடுறதுக்கே பயந்துட்டு இருக்கிறோம், இவங்க என்னன்னா டாடிங்கிறாங்க. டாடி ஜீசஸ். சிலலாம் ப்ரேயர் பண்ணது, அந்த ப்ரேயர் பண்ணலாம் கேட்டாலாம் நமக்கு ஏசப்பா 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 அப்படி என்ன அதான் அப்படி அவ்வளோ க்ளோஸ்யா. ஆமே. அதனால நீ போய் உன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லை, அவரே சொல்லுவா. எனக்கு உங்க அப்பா ஈசாக்கு தெரியும், எனக்கு உங்க தாத்தா ஆபிரகாம் தெரியும். ஆமே, நீ இதை அறிந்து கொள். ஆமே, ஜீசஸ் பத்தி என்ன தெரியும் உனக்கு? எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவரை பத்தி ஹீப்ரூல என்ன சொல்லிட்டு போட்டு எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் உண்டுனா, எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் உண்டுனா, his name is Jesus Christ. யாரு சொல்றா? யாரு சொன்னா? ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வந்து அதனாலதான் பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவர் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இயேசு கேட்கிறார், ஏய் என் கூட இருந்துட்டு இதுவரை நீ பிதாவை பார்க்கலையா? ஆமென். அதாவது பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பிதாவினுடைய அதே குவாலிட்டி உள்ள ஒரே ஒருத்தர் உண்டு, அவர் யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். பிலிப்பு கிட்ட எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, என் கூட இவ்வளவு நாள் இருந்தோம், ஒரு அப்பாவுடைய அரவணைப்புனால அனுபவிக்க முடியலையா அப்படின்னு கேட்கிறார். இந்த மூத்த சகோதரர்கள் அப்பா ரோலையும் எடுப்பாங்க. ஒரு அப்பாவா என்ன உனக்கு ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமென். ஃபீல் பண்ண முடியலையா? இங்க பாரு, அப்பா உன்னை எப்படியெல்லாம் அன்பு காட்டணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நான் உன்கிட்ட செஞ்சுட்டே இருக்கிறேன். மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றார், நீ போய் என் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லு, நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும் போகிறேன். அங்க சகோதரரா நிற்கிறார். யோவான் 15:15 சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை, உங்களை நான் என் சிநேகிதர் என்கிறேன். அங்க ஃப்ரெண்டா நிற்கிறார். நீரல்லால் எங்களுக்கு அறிமுகமே இல்லாத பெத்லகேம்ல நகோமி ரூத்தை அழைத்து கொண்டு போகும்போது, இந்த பெத்லகேமில் எனக்கு யார் உண்டு என்று இருக்கும்போது நகோமி சொல்றாங்க, எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்கிறார்களே, அவர் யாரு தெரியுமா? உனக்கு நெருங்கின உறவின் முறையார். அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்து செல்லும் போது அங்கே பார்த்தால் எல்லா கோடா கோடி தூதர்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே 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 நமக்கு சொந்தக்காரரை நாம் பார்க்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி இரண்டாவது ஆயத்தமாகுங்கள். 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி. இந்த ஆயத்தம் மிக மிக அவசியம். நீ கிருபையாய் மோவாபிலிருந்து வந்திருக்கிறாய்.
நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். வஸ்திரம் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்புக்கு அடையாளமாய். ஆமென். தண்ணீர் குளித்து என்றால் அது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாய். எண்ணெய் என்பது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அபிஷேகத்துக்கு அடையாளமாய். ஒரு தேவ பிள்ளை என் அடிப்படை ஆயத்தமே இதுதான். நான் மோவாபிலிருந்து உள்ள வந்துட்டேன், அது பத்தாது. ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அவன் நெருங்கின உறவின் முறையான் என்று சொன்னது யாரு? நகோமி. இனி அதை யாரு சொல்லணும் தெரியுமா? ரூத்து சொல்லணும். ரூத்து போவாஸ் பாதப்படியிலே விழுந்து என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? 9வது வசனத்தின் கடைசி லைனை வாசிங்க. நீர் சுதந்திரவாளி. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நம்ம கேட்கிறோம் நிறைய, நான் கன்ஃபஸ் பண்ணணும். ரூத்து கேட்டாங்க நகோமி சொல்றத. இப்போ ரூத்தே சொல்றாங்க, நீங்க தான் சுதந்திரவாளி. அதை நான் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோட சொல்லுகிறேன். யூ ஆர் மை லார்ட். நீர் என் ஆண்டவர். பேதுரு படகுல இயேசு ஏறி அமர்ந்த போது பேதுரு அவரை பார்த்து முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து பேதுரு முதல்ல எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஐயரே 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 அப்படிம்பார். பேதுரு படகுல மீன்களால் நிரப்பும் போது இப்பொழுது பேதுரு அவரை என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே. ஐயரேன்னு சொல்லும் போது பாதத்துல விழல, ஆண்டவரேன்னு சொல்லும் போது பாதத்துல விழுகிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி என்னை ஆளுகை செய்கிறவர் நீர்தான். ஆமென். போதகரே, நல்ல போதகரே, இந்த சர்டிபிகேட் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஆமென். தேவன் ஒருவனை தவிர நல்லவன் இல்லையே. நீ என்னை நல்ல போதகர் என்று சொல்லுகிறாய் என்றால், மகனே, நீ என்னை தேவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? இதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். நீ அப்படி ஒத்துக்கொண்டா நீ என்னை என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே. பவுல் எப்படி அறிக்கை இடுகிறார் பாருங்கள். புயலின் நடுவில் எழுந்து நின்று என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். எஸ், அந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். எனவே தான் ஆவியானவர், கேள்வி எப்படி வரும்? வசனத்தின் மூலமா. எனவே தான் ஆவியானவர் நம் காதுகள் கேட்க வசனத்தை கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது கேட்க 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 ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை இடுகும் போது அங்கே ரட்சிப்பு கிரியை செய்கிறது. Jesus is my Lord. Powerful statement. Very very powerful statement. இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது உங்களை இரட்சண்யம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனால அந்த நாமத்தை எவ்வளவு வேணும் உச்சரிக்க கூடாது என்று அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி விட்டார்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஆமென். ரூத் சொல்றாங்க, நீர் சுதந்திரவாளி. எனக்கு நேத்து வேற தெரிஞ்சது அவர் கதிர் சிந்துகிறவர், அவர் வயலுக்கு சொந்தக்காரர் இல்லை, எனக்கு சொந்தக்காரர். ஆயத்தமாகுங்கள், குளித்து ஆமென் எண்ணெய் பூசி. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிரசங்கி 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எப்பொழுதும் வெள்ளையாயும் சொன்னா ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் நல்ல அர்த்தம். சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில என்ன வந்துடக்கூடாது? கரை. இதுதான் ஆயத்தமாகிறது. கொஞ்சம் கரை இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரெஸ்ல எல்லாம் திடீர்னு இந்த
எங்கேயா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கொஞ்சம் அந்த குழம்போ ஏதோ ஒன்று பட்டுட்டு கை கழுவும் போது என்ன பண்ணுவோம்? நாங்களாம் கை கழுவ மாட்டோம். அப்படியா? இல்லை இல்லை, கை கழுவும் போது என்ன பண்ணுவோம்? அதையும் அது போகாதுன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் கரை எடுக்கிறது ரெண்டாவது, ஆனா ஸ்பாட்ல எடுக்க ட்ரை பண்ணுவோம் பாருங்க. இப்படி இருக்கணும் நம்ம லைஃப். அது அடுத்த திருவிருந்துக்கு பார்ப்போம், அது கரை பிடிச்சு காஞ்சி இப்போ கம்பியை போட்டு இழக்கினாலும் போகாது. அது அடுத்த திருவிருந்து. என்னைக்கு காலையில் அப்படியே கரை எடுக்கலாம் தான் வந்தேன், இன்னைக்கு சண்டே இல்லை, லீவு. இம்மீடியட்டா உடனே அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம்ல. அதுவும் எங்களுக்கெல்லாம் உடனே படம். வீட்டு போகும்போதே சொல்றேன், இங்க பார் இங்க பார் இங்க பார் இங்க பார் இங்க பார், உடனே எடுத்துரு, அவ்வளவுதான். ஆமென். உன் வஸ்திரம் எப்பொழுது வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய். அந்த ட்ரை ஆனாலே அழ ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இந்த புதுசா பிறந்த குழந்தையை பாருங்க, அது மணிக்கூர் ஒரு காலம். எதுக்கு இன்னைக்கு பேப்பர் போடலன்னா அது எது காலம்? அது அழுதுட்டு குடிக்கும், தூங்கும், பசிக்கும், கண்ணை திறக்கும், அழ ஆரம்பிக்கும். இப்படி இருக்கணும். அந்த எண்ணெய் குறையவே கூடாது. அப்பா நான் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா, எனக்கு ப்ரேயர் ஓட மாட்டேங்குதப்பா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். நம்ம ட்ரையாக விடவே கூடாது, ட்ரையாக விடவே கூடாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ட்ரை ஆயிட்டுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஆமென். ட்ரையாக விடவே. ரொம்ப ட்ரை லேண்ட்ல நீங்க தண்ணியை ஊற்றி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஈரம் கூட இருக்காது. அதனாலதான் நீங்க பாத்தீங்களா, நம்ம ரொம்ப நாள் ஜோம் சண்டே வந்து அப்படி கொஞ்சம் ஈரம் அடிச்சது போல இருக்கும். இந்த படி இறங்குறதுக்குள்ளேயே காஞ்சிரும். ஏன்னா காய வைக்கிறதுக்கு 2 பேர் ஹலோ அப்படிம்பாங்க, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, போ டீ குடிச்சிட்டு வரும், முடிஞ்சு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வச்சு கொஞ்சம் அப்படி இந்த ராக்கெட் மேலே போன மாதிரி இருந்துச்சு. அந்த கடைசி பார்த்துட்டு மேக மீதில் தூத ரோடு இப்போ பறந்து போற மாதிரி இருந்தே. பேராஷூட் ஏதோ பெலூன் ஏதோ ஓட்டம் விழுந்துட்டான்னு தெரியல. பொச்சுன்னு வீட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் ஓட மாட்டேங்குது, மேகமும் காணும், ஃபுல்லாக புகையாக தான் இருக்கு. அதனால தான் இந்த எண்ணெய் வந்து குறையவே கூடாது. ஆமே, நீங்க அந்த எண்ணெய் குறைய விடவே கூடாது, ட்ரையாக விடவே. ஹல்லேலூயா. எங்க இந்த ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கெல்லாம் க்ரீமும் வச்சிருக்கிறாங்க. தலை ட்ரை ஆகக்கூடாது, எண்ணெய் இருக்கு, க்ரீமும் வச்சிருக்கிறாங்க. அழிந்து போகிறதே ட்ரை ஆகக்கூடாதுன்னு பார்க்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. எல்லாருக்கும் எண்ணெய் ஞாபகம் எப்போ வரும் தெரியுமா? பப்பரப்பேன்னு ஒரு சவுண்டு கேட்கும். 10 கன்னிகைகள் போனாங்க, தீவட்டியோட போனாங்க. ஆனா புத்தி உள்ளவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய். ஆண்டவர் அத்திமரத்துக்கு கிட்ட வரும்போது அது கனி கொடுக்கிற காலம் அல்ல. கனி கொடுக்கிற காலத்துல மட்டும் வந்திருக்கணும். திருவிருந்தாண்டைக்கு மட்டும் ஆண்டவர் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தான் போவேன். இல்லை அப்படி ஒரு செட்டப்ல இருப்போம், இருக்க பார்த்தா தெரியுது, வரவே மாட்டார். அதனாலதான் திருடனை போல திருடன் வர்றது தெரியுமா நமக்கு? தெரிஞ்ச விடுவோமா நம்ம? ஆமே, தெரியவே தெரியாது. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்க போவாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதுக்கப்புறம் எண்ணெய் கடை நடத்துற பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 மணி நிறைஞ்சவெல்லாம் ஓடும். எண்ணெய் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா நாங்க தருவோம். ஒரு பாட்டில் 15 ரூபா. பெருசு வாங்கினா 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க போய் கடையில வாங்குங்க, கடை திறந்துதான் இருக்கும்.
ஆமென். அப்படிப்பட்டவங்களும் ஆயத்தத்தோடு ரெடியா தான் இருக்கிறாங்க. எப்பவுமே இந்த ஆயத்தம். அவர் வரும் நாளினில் அவர் சமூகமதில் மூன்றாவது, அகன்று போகாதிருங்கள். இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்கள். 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இந்த ரூத் வீட்டிலிருந்து போவாசினிடத்தில் வரும் வழியில அநேக பாதைகள் ஓபன்ல இருக்கு. தரித்திரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இவன் நினைச்சிருந்த எந்த ட்ராக்ல வேணாலும் போயிருக்கலாம். இவன் மனசுல வேற எதுவுமே கிடையாது. ஆமா, எனக்கு ஒரே ஒரு சுதந்திரவாளி தான் உண்டு. இந்த போவாஸ் இதை தான் கொண்டாடுறார். வெறுமனே சொந்தம், என் சொந்தம் அப்படின்னு கொண்டாடல. நமக்கு நிறைய சொந்தங்கள் உண்டு, எல்லாரையும் கொண்டாட மாட்டோம். ஆமே, நம்மளை பார்த்ததும் நம்மளை பார்த்து சிரிக்கிறது, நம்ம இல்லாததும் அப்படிப்பட்ட சொந்தக்காரங்கள்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, பாருங்க இவர் எதை கொண்டாடுறாரு தெரியுமா? இங்கே பாரு, என் பிரசன்ஸ்ல இருக்கும்போது மட்டும் இல்ல, நான் இல்லாத போது நீ இன்னொரு ட்ராக்கை பார்த்து போகாம, ஆமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மோசே கூடாரத்துக்குள்ள போகிறார். ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது யோசுவாவோ கூடாரத்தை விட்டு பிரியாத இருக்கிறார். மோசே இருக்கும்போது மட்டும் இல்ல, மோசே இல்லாத போதும் யோசுவா சமூகத்தில் இருக்கிறான். ஆமென். இது அவர் கவனிக்கிறார். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ அவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவன். துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இங்க எல்லாம் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு வந்துட்டு தேவ சமூகத்தில் வந்து கால் எடுத்து வைக்கும் போது ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை இப்படி மிதிக்கணும்னு உங்ககிட்ட யார் கேட்டது அப்படிங்கிறார். அவன் போற வழியில அங்க இங்க எல்லாம் போயிட்டு கடைசியில போவாச பார்த்ததும், போவாஸ் ஒரே மிதி ஓடிற. அப்ப ஒரு காரியம் நல்லா தெரியுது பாருங்க, இந்த ரூத்தை அவர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு அவரால் கவனிக்கப்படுகிறேன் என்பதை அறியணும்னா அவரோடு நெருங்கணும். நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது வரைக்கும் போவாஸ் ரூத்தை பத்தி யார்கிட்ட கேட்கறாங்க தெரியுமா? கண்காணியான அந்த பொண்ணு யாருப்பா? நான் நெருங்க 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 எனக்கு அவருக்கு இடையில இன்னொரு நபருக்கு இடமே இல்ல. சமாரியா பட்டணம் இயேசுவினிடத்துல நெருங்கும் வரைக்கும் சமாரியா பட்டணத்துக்கு இயேசுவை குறித்து சொல்வதற்கு யார் தேவைப்பட்டாங்க தெரியுமா? சமாரியா ஸ்திரீ தேவைப்பட்டாங்க. ஆனா நெருங்கினதுக்கு அப்புறம் இனி சமாரியா ஸ்திரீ வேணும்னு இல்ல. இந்த நெருக்கம் தான் நமக்கு தேவை. இந்த நெருக்கம் வந்துட்டுன்னா, இந்த நெருக்கம் நமக்கு உடனே தான், நமக்கு உடனே ஏன் ஜெபம் ஓட மாட்டேங்குது? உடனே ஹெல்ப்லைன் அப்படித்தானே போகுது. ஜெபிக்க சொல்றது தவறு என்று சொல்லவில்லை, நான் சொல்லுகிறதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அரவரக்கத்தில் எழும்பி மெசேஜ் கேட்டா ஷார்ட்ஸ் பார்த்தது மாதிரி இருக்கும். ஆமே, ஏன் என்னால கூப்பிட முடியல அவரை? ஆமே, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயின் இந்த ரூத் இவ்வளவு க்ளோஸா போறதுக்கு இந்த 2வது அதிகாரத்துல மட்டும் இந்த போவாஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா ரூத் பின்னாடியா போய் நின்று இருப்பாங்க. தள்ளு தெரியல. எனக்கு அந்த போவாஸ் யாருன்னு தெரியாததுனால நான் தள்ளி தள்ளி நிக்கிறேன். எனக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இனி தள்ளி நிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அகன்று போகாதீர்கள். அவர் ஃபீல் பண்ணிடுவார். அப்போ அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார்.
அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நம்ம எங்க போறோம், எப்படி போறோம். ஆமென். சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போனார் யோனா. யோனா நினைச்சாரு இனி தெரியாது அவருக்கு. அவருக்கு அது தெரியாது. அவருக்கும் தெரியும், உன் கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வைப்பார். இவன் தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் கர்த்தர் நியமித்த பாதையில நின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஆசீர்வாதம். கர்த்தர் நியமித்த பாதையை விட்டு போயிட்டா நம்மளால அவங்களுக்கு கஷ்டம். முதல் ஆமேன் நிறைய வந்துச்சு, ரெண்டாவது ஒரே ஒரு ஆமேன் வந்துச்சு. அது தெரிஞ்சு சொன்னாங்களான்னு தெரியாது. ஆமேன். ட்ராக் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மையை நம்ம தடுக்காம ஆயத்தத்தோடு ஆயத்தம் அகண்டு போயிடக்கூடாது. இல்லை 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 அப்படி பண்ணிடக்கூடாது. எனவேதான் விசுவாசத்தினாலே ஆபேல பாத்தீங்களா, ஆபேலுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? அவன் என்ன தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நான் அவரிடத்துல காணிக்கை படைக்க போகிறேன். அவர் சமூகத்தில் போய் நான் நிற்கும் போது நான் அந்த தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கிட்டா கர்த்தர் என்ன அக்செப்ட் பண்ணுவார். காயின் அப்படி இல்லை, நான் என்ன பண்ணிட்டு போவேன். அங்க வந்ததும் ஆண்டவரே இயேசுவே என் தெய்வம். நமக்கு இன்னும் ஒரு 10-15 பாட்டம் இருக்கு. அல்லேலூயா. அப்படியே அழுறது. அதுக்கப்புறம் ஓகே ஆண்டவரே அடுத்த கம்யூனியனுக்கு பார்ப்போம். அவர் பார்க்கிறாரு பாருங்க. இங்க பாருமா, நீ தரித்திரருக்கும் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகு போகாததினால். எப்படி நோட் பண்றாரு பாருங்க. நமக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இந்த கூட்டத்தில் நம்மை கவனிப்பாரா? எங்க பார்வை விழாது, ஆனால் அவருடைய பார்வை விழும். எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீங்க இந்த தெருவில் போங்க, அங்க ஒரு கழுதையும் அது குட்டியும் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும். சாரி பார்த்து வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும் அந்த வீட்டுல மாவு என்ன குறையுது தெரியும். சீஷர்கள்ட்ட பஸ்கா ஆயத்தப்படுத்த சொல்லுவோம், நீ போகும்போது அங்க ஒருத்தன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவான் தெரியும். ஆமென். எல்லாமே தெரியும். கர்த்தர் அறிவா. எனவே அகன்று போக கூடாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், உடைய பார்வைக்கு மறைவாகி நான் எங்கே. ஹல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். அகன்று போகிற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் ஸ்கிட்டு இல்ல ஒரு ஸ்கிட் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க. அவர் ஒரு gift கொண்டு வருவார். gift கொண்டு வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு ஆப்பில் கொடுத்து, நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து நீங்க இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த gift. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை ஒழிச்சு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடும். யாரும் பார்க்குறாங்களா இல்லை. இன்னொரு பிள்ளையும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். 3வது பிள்ளை அப்படி ஆப்பிளோட வருவான் அழுதுட்டு. முதல்ல சொல்லி நான் சாப்பிட்டேன், யாரை பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. மம்மி சொல்றாங்க, நான் பார்த்தேன். எங்க சொல்லுங்க, எங்க இருந்து சாப்பிட்டேன் சொல்லுங்க. இல்லை பார்க்கல, ஜெயிச்சிட்டான். 2வது பிள்ளையும் ஜெயிச்சிட்டான். 3வது பிள்ளை சொல்றேன், இல்லை டாடி எனக்கு நான் கட்டில் கீழே போய் சாப்பிடலான்னு பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். பாத்ரூமை பூட்டிட்டு சாப்பிடலாம் பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். வெளியே ஓடி போய் பார்க்கலாம் பார்த்தேன், அங்கேயும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அது யாருப்பா? அதுதான் ஜீசஸ் அப்படின்னா. ஹல்லேலூயா. டேய் பாஸ்டர் வராங்க, சேனலை மாத்தாத. ஜீசஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, மாத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் வராங்க, ஐயோ சோஃபால எல்லாம் இருக்கு, இப்ப மாத்த முடியாது, ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வா, முடிச்சு. தன் பாவங்களை மறைக்கிறவன். அவங்க வேற வசனம் கொண்டு வருவாங்க, அன்பு சகல பாவங்களை மூடும். பாத்தீங்களா இந்த போவாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இன்னைக்கு அறுவடை நாள்ல அவர் நல்ல திராட்சரசம் குடிச்சிட்டு படுத்திருப்பாருன்னு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கப்பலுக்கு பின்னாடி சும்மா தலையில வச்சு தொங்கிட்டு இருக்கிறாருன்னு எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறார்.
எல்லாமே அறியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்தறிந்தார். என் உட்காருதல் உமக்கு தெரியும், என் எழுந்திரத்தில் உமக்கு தெரியும், நான் நடக்கிறது தெரியும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உங்களுக்கு தெரியும், டெய்லி இந்த ஜெபம் இருக்கணுங்க. வேதனை உண்டாக்கும் நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை. தவித்து நிற்கும் பாவி, ஆமென். தனித்து செல்ல முடியவில்லை. தவித்து நிற்கும். ஆமென். நான்காவதாக அர்ப்பணியுங்கள். இந்த ரூத் என்ன செய்தால் தெரியுமா? 7வது வசனம், மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டான். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை என்னவும் செய்யற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதுதான் உண்மையான அர்த்தம். பலிபீடத்தின் மேல ஈசாக்கு கிடத்தப்படும் போது ஈசாக்கு அப்பா கிட்ட கேட்கல, அப்பா என்ன செய்ய போறீங்கப்பா? எங்கப்பா முதல்ல கத்தி இறக்க போறீங்க? கேட்கவே இல்லை. ஏன்னா நான் அவர் என்னப்பா செய்வீங்க, என்ன செய்வீங்க? இது அர்ப்பணிப்பு கிடையாது. நீங்க என்னவும் செய்யுங்க, இதுதான் அர்ப்பணிப்பு. எனக்கு என்ன செய்வீங்க என்பது அர்ப்பணிப்பு அல்ல, என்னவும் செய்யுங்க. ஆமென். ஏன்னா ஜீசஸை பார்த்து எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க, நீர் சுதந்திரவாளி. ஆமென். இந்த என்னவும் செய்யுங்கன்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், அவர் செய்யறதை குறித்து நம்ம முறையிடவே மாட்டோம், புலம்போ. நீதான சொன்ன என்னவோ செய்யுங்க. ஆமென். இப்படி சொல்லணும்னா அவ்வளவு நம்பணும். நான் எந்த அளவுக்கு, அதனாலதான் இந்த ஃபெய்த்தினுடைய, இந்த விசுவாசத்தினுடைய உச்சம் இருக்குல்ல, அது கடல் மேல் நடப்பதல்ல, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அது ஒப்பு கொடுக்கிறது தான். அதாவது சின்ன வயசுல இருந்தே வளர்த்த மகளை மேரேஜ் அன்னைக்கு அந்த மகளுடைய தகப்பன் கைப்பிடிச்சு அந்த மணவாளன் கையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒப்பு கொடுப்பாங்க. அது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆமே, அப்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த ரூத் பாத தண்டையில் நான் சும்மா அர்ப்பணிக்கிறேன்னு அப்படி ஒன்னும் முழங்கால் போட்டு இப்படி இல்லை. ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீங்க அப்படி இல்லை, என்னவும் செய்யலாம். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாகும் பாதம் தினம் எப்போதும். இப்படி அர்ப்பணித்ததுனாலதான் பிதா தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி. ஏன் வேற யாரையும் அப்படி நொறுக்கல தெரியுமா? வேற யாரும் இப்படி அர்ப்பணிக்கல. மோசையை கூப்பிடும் போது மோசே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் தெரியுமா? வேற யாரையாவது அனுப்புங்க. ஆனா குமாரனாகிய கிறிஸ்துவை பிதா பார்த்ததும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஏன்னா அவர் சொல்லுவார், பிதா என்னுடைய சுதந்திரவாளி. காத்திருக்கிறவர்களே, இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். இதுக்குதான் ஆவியானவர் நம்மளை டியூன் பண்ணிட்டே இருக்கிறார். எனக்கு இயேசு வேணும். கிருபையாய் என்னை தயவா கைகளை உயர்த்தி உம்மை பற்றி கொண்டு உமக்காக
பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட உம்மை பற்றி கொண்டு தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே படர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே இந்த உலகை வெறுத்து இந்த உலகை உம்மோடு இணைந்திட ஆமென் இந்த உலகை உம்மோடு இணைந்திட இயேசுவேன்னு சொல்லுவோம் இயேசுவே என் நேசரே தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீதே சாய என் உள்ளம் கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா என்னை காத்து கொள்ளும் அன்பா என்னை அணைக்கும் ஆமென். ஆத்மநேசரே. அர்ப்பணிப்பு அவசியம். என்ன செய்யணும்? என்னவும் செய்யலாம், என்னவும் செய்யலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆமென் அப்ப என் லைஃப்ல நீங்க என்னவும் செய்யலாம்? அப்படி சொல்லணும்னா நான் அவர் அவ்வளவு நம்பணும். ஆமென். இந்த சின்ன பிள்ளைங்களை இப்படி தூக்கி போடும்போது பிள்ளைங்க சிரிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க தகப்பனெல்லாம் அந்த பிள்ளை நம்புது. ஆமென். நம்ம நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நம்பிக்கை தான் அநேகருக்கு இல்லை. ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியில ஒரு கம்பி மேல ஒருத்தர் நடக்கும்போது எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நான் இது மேல நடக்கும்போது விழாம நடந்துருவேன். நீங்க எல்லாம் நம்புறீங்கல்ல? நாங்க நம்புறோம், நீங்க விழமாட்டீங்க, அவ்வளவு டேலண்ட். அப்படி நம்புறீங்கன்னா ஒரு ஆள் வாங்க, நான் உங்களை தூக்கிட்டு நடக்கிறேன் அப்படின்னு. முடிஞ்சு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வாரா. எல்லாரும் சொன்னாங்க, ஏ விளையாடாத, கீழே விழுந்தேன்னா. அவன் கண்டுக்கவே இல்லை. நேரா நான் வரேன். ஓகே, தூக்கி தோல்ல வச்சாச்சு. எல்லாருக்கும் ஜெபம் என்ன தெரியுமா? இவர் விழுந்தா பரவாயில்ல, அது விழுந்து இப்படி பார்த்துட்டு இறங்கினதும் பயங்கர கிளாப்ஸ். எங்க யாருக்குமே இல்லாத தைரியம் உனக்கு எப்படிமா வந்துச்சு? ஏன்னா அது எங்க அப்பா. அவ்வளவுதான். அதனாலதான் அத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும் அவரை பிதா என்று சொல்லுகிற தாவீது சொல்லுகிறார், நான் தூங்க போறேன்பா, தேவரீர் என்னை சுகமாய் தக்க பண்ணுகிறீர். சத்துருக்கள் பெருகி இருக்கும் போது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யறான். ஆமென். அர்ப்பணிங்க. 5 அடங்கி இருங்கள். 3:18 வாசியுங்கள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நீ அடங்கி இரு, அவர் இளைப்பாற மாட்டார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அவசரப்படாத, அடங்கி இருங்கள், அமர்ந்திருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள், அகன்று போகாதிருங்கள், அர்ப்பணியுங்கள், அடங்கி இருங்கள். 4வது அதிகாரம் ரூத்தின் சரித்திரம். ஆமென். காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு சரித்திரத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I surrender. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? All to thee my blessed Savior, I surrender all, I surrender all, I
to thee, my blessed Savior, I surrender. இந்த கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன். ஆவி ஆத்மா தேகம் யாவோ, ஆவி ஆத்மா தேகம் யாவோ கடைசி ஒரு விசை கூட அர்ப்பணிக்கின்றேன். ஆமென். ஆவி ஆத்மா Glory. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுக்கான பெரிய நன்மை, விசேஷித்த நன்மை, சுதந்திரத்தை, சரித்திரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் அந்த உறவை அறிந்து கொள்ள உமக்காய் ஆயத்தமாக அகன்று போகாதிருக்க, அர்ப்பணிக்க, அடங்கி இருக்க கிருபை தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் செவையான வழியிலே நடத்துவாராக. கிருபை உண்டாகட்டும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.